Honorable M. Hizbullah, you may start. Your time starts now. பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, கடந்த வாரம் இடம்பெற்ற அனர்த்தத்திலே பாதிக்கப்பட்ட உயிரிழந்த மக்களுக்காக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பினுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எதிர்பாராத விதமாக இடம்பெற்ற இந்த விளைவிலே கிட்டத்தட்ட 22 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான வீடுகளை இழந்திருக்கிறார்கள், உறவுகளை இழந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையை மீள கட்டி எழுப்பி நாட்டை கட்டி எழுப்பதற்கு அரசாங்கமும் ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார திசாநாயக் அவர்களும் எடுத்து வருகின்ற முயற்சிகளுக்கு நாங்கள் பாராட்டுகின்றோம். அவர் அதிகமான மக்களுடைய மீள கட்டி எழுப்பதற்கான அதிகமான ரிலீஃப் பேக்கேஜ் நிவாரணங்களை அவர் அறிமுகம் செய்திருக்கிறார். அதை நாங்கள் பாராட்டுகின்றோம். ஆனால் அந்த நிவாரணங்கள் இன்னும் மக்களுக்கு சென்றடையவில்லை என்பதுதான் இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒரு பிரச்சினை. குறிப்பாக நான் பல பிரதேசங்களுக்கு நாங்கள் சென்றிருந்தோம். மூதூர், திருகோணமலை மாவட்டம், பொலன்னறுவை, கண்டி, கம்பள, கெலியோய, கேகோல் என்று பல மாவட்டங்களுக்கு எங்களுடைய கட்சி தலைவர், கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது ரவுஃப் ஹக்கீம் அவர்களுடைய வேண்டுகோளின் பேரில் நாங்கள் சென்றிருந்தோம். அந்த பிரதேசங்களுக்கு நாங்கள் போன போது கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு கூட நான் சில பிரதேசம் செய்த போது இன்னும் அந்த மக்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்படவில்லை. வீதிகளை துப்புரவு செய்வதற்கான அல்லது அதனோடு தொடர்பட்ட வீடுகள், அதற்கான எந்த வசதிகளும் கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு குறை இருக்கிறது. அரசாங்கத்தை நாங்கள் குறை சொல்லவில்லை. ஏனென்றால் கொடுப்பதற்கு தான முழு நிதியையும் ஜனாதிபதிகள் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் சில அதிகாரிகள் அல்லது ஒரு சில கிராம மட்டத்தில் இருக்கின்ற உத்தியோகத்தர்களுடைய அசமந்த போக்கினால்தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே கௌரவ எங்களுடைய ஹந்துன்னதி அமைச்சர்களுடைய பேச்சை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் மட்டக்களவு மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி குழு தலைவர் என்ற அடிப்படையிலே எனது மாவட்டம் பாதிக்கப்பட்ட போது அதனை மீள கட்டி எழுப்பதற்கு நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கிறேன். அதுக்காக நான் தனிப்பட்ட முறையினுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இந்த அரச இயந்திரம் சரியாக இயங்குவதை உறுதி செய்ய வேண்டும். என்றால் இன்னும் நான் ஒரு பிரச்சனை இருந்தபோது சம்பவம் நடந்து 14 நாட்கள் வரையிலையும் அந்த பகுதியில் இருக்கின்ற கிராம உத்தியோகத்தர் அவர் மகப்பர் பிள்ளை காரணமாக லீவில் இருந்தார். 2 வார காலத்துக்கு அந்த எந்த ஒரு உத்தியோகத்தரும் வரவில்லை. நான் ஒரு ஊருக்கு சென்றிருந்தேன். கலிகமு கெலியோய இருக்கின்ற கலிகமு என்கின்ற பிரதேசம், மொத்த முழு பிரதேசமே பாதிக்கப்பட்ட பிரதேசம். கிட்டத்தட்ட 20-25 அடி உயரத்துக்கு அந்த கொத்மலை நீர் வந்து அந்த வீடுகள் எல்லாம் பாதிக்கப்பட்ட பிரதேசம். முழு வீட்டில் இருந்த மொத்த பொருட்களும் குப்பைகளாக வீடுகளுக்கு முன்னால் 15 அடி 10-20 அடி உயரத்துக்கு குப்பை மேடுகளாகவே அந்த வீதிகள் இருந்தது. உண்மையில் அவர்களுடைய சொந்த குப்பை அல்ல, வீட்டிலே இருந்த பொருட்கள், வருடக்கணக்கிலே கஷ்டப்பட்டு உழைத்த லட்சக்கணக்கான பெருமதியான கதிரை, பெட், மெட்ரஸ், குக்கர்ஸ் அல்லது வீட்டு உபகரணங்கள் அவைகள் தான் ரோட்டிலே போட்டு குப்பை மேடுகளாக இருந்தது. நாங்கள் அவற்றை சென்று துப்புரவு செய்து இந்த கஷ்டமான நேரத்திலே எங்களாலான முழு பணிகளையும் செய்தோம். ஆகவே இந்த மக்களுக்குரிய அல்ல அந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்குரிய வசதிகளை கௌரவ அமைச்சர் அரசாங்கம் செய்கின்ற போது உண்மையிலே இதை விட வேகமாக இந்த பணிகளை செய்ய முடியும். இந்த ஒதுக்கப்பட்ட நிதிகள் மக்களுக்கு சென்றடைய வேண்டும், அவருடைய தேவைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும், அவர்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். அதற்காக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொத்துவில் அக்கரை பத்து வலைய கல்வி பொத்துவில் ஒஸ்மானியா ஜூனியர் காலேஜினுடைய பாடசாலை கற்று அப்படி முற்றுமுழுதாக விழுந்து விட்டது. அங்கு பாடசாலை நடத்துவதற்கான வசதிகள் இல்லை. ஆகவே அரசாங்கம் இப்பொழுது அதனை தற்காலிகமாக செய்வதற்கு நிதி கொடுத்திருக்கிறார்கள். எதிர்காலத்தில் அதற்கு நிரந்தரமான ஒரு கட்டடத்தை கட்டிக் கொடுப்பதற்கு கௌரவ அமைச்சருடைய நடவடிக்கைகளும் என்று பற்றிலாம் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அதே போன்று இந்த பிரதேசங்களிலே பாதிக்கப்பட்ட மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் அவர்கள் இன்னும் பல பிரச்சனை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். வீடுகளுக்கு போக முடியாது, வீடுகளில் இருக்க முடியாது, வீடுகள் பழுதடைந்திருக்கிறது. ஆகவே கௌரவ அரசாங்கம் இவர்கள் ஒரு
மதிப்பீடு செய்வதற்கான வீட்டு மதிப்பீட்டை அரச தொழில்நுட்ப உத்தியோகத்தர் என்று வருகின்ற போது அங்கிருக்கின்ற பிரதேச செயலத்தில் ஒருவர் இருக்கிறார், பிரதேச சபையில் ஒருவர் இருக்கிறார். அவர்களை கொண்டு இந்த வீட்டு மதிப்பீடு எடுக்க முடியாது. ஆகவே ஏதோ ஒரு அடிப்படையிலே இதை Honorable நீங்கள் MLA விரிவுபடுத்த Hezbollah, you வேண்டும். have 2 more ஆகவே minutes. கௌரவ அந்த அரசாங்கம் இது தொடர்பில் நடவடிக்கை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதேபோன்று